ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. உலகத்தை படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஏக வல்லவன் ஒருவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார் கொண்டு வந்த அந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்று வரைக்கும் அந்த சத்திய மார்க்கத்துக்காக பாடுபடுகின்ற, அதனை பின்பற்றுகின்ற அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உண்டாகுமாகும். இன்றைய ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் சகல பொழுதிலும் அந்த ரப்புல் ஆலமீனை பயந்து வாழும்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் சிறப்பான கண்ணியமான ஒரு மாதத்தை நாங்கள் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதம் ஏனைய மாதங்களை போன்று ஒரு மூமினால், ஒரு முஸ்லிமால் சாதாரண மாதமாக கணிக்க முடியாத பல்வேறு சிறப்புகளை தன்னவித்துக் கொண்ட, பாவங்களை எல்லாம் கரை தொழிக்கின்ற, பல்வேறு நன்மைகளை நமக்குள் கொண்டு சேர்க்கின்ற ஒரு சிறப்பான கண்ணியமான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த மாதத்தின் சிறப்பு இன்னமும் கண்ணியம் பெறுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்திலே பாவங்களுக்கான பரிகாரத்தை எவன் ஒருவன் தேடிக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற அளவுக்கு கண்ணியம் நிறைந்த, பாவங்களை கரைக்கின்ற ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருப்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உதுபாக்களிலும் ரமலான் வருவதற்கு முன்னிருந்தே இந்த ரமலான் சம்பந்தமான தெளிவுகளை நாங்கள் பெற்று வருகிறோம். ரமலான் சம்பந்தமான அறிவை நாங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் அது மூமின்களுக்கு பயனளிக்கும். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் மூமினீன். அது ஞாபகம் ஊட்டுகின்ற போது, திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற போது அது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அல்லாஹ்வுடைய மேலான அந்த உபதேசத்தை சொல்லுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, அப்ப இந்த சிறப்பான மாதம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் என்ன? இவ்வளவு சிறப்புகளையும் கொண்டு இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா அலங்கரித்திருக்கிறான் என்றால், வெறுமனே இந்த ரமலானை சிறப்பான மாதம்
இன்னொரு ஆடைகளை அணிந்து பள்ளிகளிலே வித்தியாசமான பல்புகளை பூட்டி அலங்கரிக்கின்ற மாதமாக இதனை பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற முக்கியமான ஒரு அம்சம்தான் ஒரு மனிதனிடத்தில் தக்வா வர வேண்டும், இறையச்சம் வர வேண்டும், அல்லாஹ்வை முழுமையாக பயந்து வாழுகின்ற ஒரு இறையடியானாக அவன் மாற வேண்டும் என்பதை இந்த நோன்பு எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இதனைத்தான் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படியான நோன்பு தெரியுமா? கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் முன்னுள்ள சமுதாயத்துக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட நோன்புதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பினூடாக நீங்கள் தக்வா உள்ள மனிதர்களாக, இறையச்சம் உள்ள மனிதர்களாக, உங்களை சகல விதத்திலிருந்தும் காத்து கொள்கின்ற ஒரு தக்வா உள்ள மனிதர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் முழுக்க முழுக்க முதலாவது இந்த நோன்பின் எதிர்பார்ப்பு முழுக்க முழுக்க ஒரு அடியாரிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வெளிப்பாடாக எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சம்தான் தக்வா என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த 9 நோன்புகளை நோட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வுகளை எங்களுக்குள் நாங்கள் காணுகிறோமா? ரமலானுக்கு முன்னால் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில், இபாதத்துக்களில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், இன்னொரு சகல உலக வாழ்க்கையிலும் நான் பொதுவோக்காக இருந்த ஒருவன், இந்த ரமலானுடைய தலைப்புரைக்கு பின்னால் இந்த நோன்பு என்னை மாற்றிருக்கிறதா? தக்வா உள்ள ஒரு மனிதனாக, இறையச்சம் உள்ள மனிதனாக, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படுகின்ற ஒரு இறையடியானாக இந்த நோன்பு என்னை மாற்றிருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, வெளிப்படையாக பார்க்கின்ற போதே நாங்கள் மாறியிருக்கிறோம் என்கின்ற செய்தியை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்னால் ரமலானுடைய காலத்திற்கு முன்னால் தொழுகையில் பொதுவோட்டு காட்டினோம், வணக்க வழிபாட்டில் கவனீனமாக இருந்தோம், அல் குர்ஆன் ஓதுகின்ற விஷயத்தில் தூரமாக இருந்தோம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் தான் குர்ஆனை ஓதுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தோம். தானம் தர்மம் என்று வருகின்ற போது ஏதோ ஒரு அசட்டைத்தனம் காட்டினோம். ஆனால் இந்த ரமலான் வந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பக்குவப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறோம். எங்களுக்குள் மாற்றத்தை ரமலான் கொண்டு வந்திருக்கிறது. தொழுகையை பார்த்தால் சுபங்களிலே ஓங்கி கிடந்த பள்ளிகள் எல்லாம் இன்று வளமையாக தொலைவரக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு கூட முன் சப்பில் இடம் கிடைக்காத அளவுக்கு பள்ளிகள் நிறைந்து வழிவதை பார்க்கிறோம். சப்புகளிலே இடமில்லாத அளவுக்கு, வெளி இடங்கள் எல்லாம் கொடுக்கின்ற அளவுக்கு பள்ளிகள் நிறைந்து வழிவதை பார்க்கிறோம். அதை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த நோன்பு பல்வேறு மாற்றத்தை எங்களுக்குள் தந்திருக்கிறது. வாக்கு சொல்லப்படுகின்ற போது பள்ளிக்கு போக வேண்டும், தொழ வேண்டும் என்கின்ற அந்த இறை உணர்வை அந்த நோன்பினிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. முழுக்க முழுக்க குர்ஆனோடு தூரமாக இருந்த நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏதோ பசியோடு இருந்து, தாகத்தோடு இருந்து, அல்லாஹ்வுக்காக இன்னொரு அந்த மனோ இச்சைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அல் குர்ஆனை ஓதுகிறோம். எவ்வளவுதான் உலக இன்பங்கள் எங்களை எல்லாம் அழைக்கின்ற போதெல்லாம் அதை விட்டுவிட்டு நான் ஒரு இறையடியான், தக்வா உள்ள அடியான் என்பதை இந்த நோன்பு எங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, இப்படி யான ஒரு நோன்பை அடைந்திருக்கின்ற, ரமலானை அடைந்திருக்கின்ற நாங்கள் இந்த நோன்பில் வீறு நடை போட வேண்டும். எப்படி 9 நோன்புகளில் எங்களை இபாதத்துக்களால் நாங்கள் அலங்கரித்தோமோ அதுபோல இன்னும் இன்னும் முன்னேறி செல்கின்ற பக்குவத்தையும் நாங்கள் இந்த ரமலானில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு வானவர் வந்து அழைப்பு விடுக்கிறார். இதற்கான அழைப்பு தெரியுமா? யா பாதில் ஹைர், நன்மைகளை செய்யக்கூடியவர்களே, தொழுகையில் உள்ளச்சத்தோடு அழகாக தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களே, அல் குர்ஆனை பாராயணம் செய்யக்கூடியவர்களே, தர்மம் செய்யக்கூடியவர்களே, இன்னொரு எல்லா நற்காரியங்களுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்கின்றவர்களே, நீங்கள் அக்பில்,
நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் வீரியத்தை காட்டுங்கள் என்று ஒரு வானவர் சொல்லுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு, யா பாதி ஷர், கெடுதியை தொழாமல் இருக்கக்கூடியவர்களே, வணக்க வழிபாட்டில் மோசமாக இருக்கக்கூடியவர்களே, ஷைத்தானுக்கு அடிமைத்தனம் பட்டிருக்கக்கூடியவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா? அக்ஸிர், உங்களுடைய இந்த மோசமான பழக்க வழக்கங்களை, இஸ்லாம் காட்டித் தராத செயல்பாடுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வானவர் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து அழைப்பு கொடுக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், முழுக்க இந்த ரமலானில் அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவன் இபாதத்தில் அவன் அணைய வேண்டும், இபாதத்தில் முன்னேறி சொல்ல வேண்டும், அதிலே வீரியம் காட்ட வேண்டும், இபாதத்திலே அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பதை இந்த நபிமொழியூடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, நமக்குள் அப்படிப்பட்ட அந்த வீரியத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த ரமலான். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, நோன்பு நோட்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே என்னாலான இயன்ற இபாதத்துக்களை சக்திக்குட்பட்ட வகையில் ஒரு நாள் ஃபஜ்ரில் இருந்து நான் அந்த நோன்பு திறக்கும் வரைக்கும் என்னாலான என்ன இபாதத்தை செய்ய இயலுமோ, என்னாலான எந்த இபாதத்தை செய்ய முடியுமோ அத்தகைய இபாதத்துக்களுக்குள் எங்களை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலான் மாதம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலான, இந்த ரமலானுடைய மாதத்தில் எவன் ஒருவர் நோன்பு நோட்பாரோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன்னுள்ள பாவங்கள், ரமலானுக்கு முன்னுள்ள அந்த ஷாபானிலே அதற்கு முன்னுள்ள மாதங்களிலே என்ன தப்புக்களையும் தவறுகளையும் ஒரு அடியான் செய்தானோ இந்த ரமலானில் அவர் நோன்பு நோட்பார் என்று சொன்னால், இந்த ரமலானில் அல்லாஹ்வுக்காக தாயித்திருந்து பசித்திருந்து அந்த ஹலாலான மனைவிமார்களை விட்டு ஒதுங்கி இருப்பாராக இருந்தால் அவருடைய முன்னுள்ள பாவங்களை இந்த நோன்பு கரிக்கிறது, இல்லாமாக்குகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் மன் சாம ரமலான, மன் காம ரமலான, இன்னொரு என்ன இப்படியான தகவல்களை நாங்கள் பார்க்கிறோம். யார் ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ, யார் ரமலானில் நின்று வணங்குகிறாரோ, யார் ரமலானில் தான தர்மம் செய்கிறாரோ, நோன்பு மாதம் வந்துவிட்டது என்றால் இப்படி பல்வேறு தகவல்களை, நல்ல சுபசோபமான தகவல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, இது எதற்கு என்று சொன்னால், இபாதத்துக்களிலே வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய அடியார்கள், இறை அடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், இபாதுர் ரஹ்மான்கள் இபாதத்துக்கள் முன்னேறி செல்ல வேண்டும், இபாதத்துக்களை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பருவ காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த ரமலானில் பல்வேறு இபாதத்துக்களுக்கு எங்களை நாங்கள் ஆட்படுத்திக் கொள்வதோடு இந்த நோன்பு பிடிப்பதினூடாக பல்வேறு சிறப்புகளை இந்த இறையடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்காக தாயித்திருந்து பசித்திருந்து ஒரு அடியான் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கின்ற இந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற நன்மைகளும் வெகுமதிகளும் அளப்பெரியது. நோன்பு கொடுக்கின்ற நன்மை வேறு எதற்கும் கொடுப்பது கிடையாது. அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்திதான், நோன்புக்கு கொடுக்கின்ற நன்மை இருக்கிறதே அது அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக சொல்லவில்லை, தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸௌமு லி வ அனா அஜ்ஸி பிஹி, அந்த அடியான் எனக்காக நோன்பு நோக்கிறான், எனக்காக பசித்திருக்கிறான், தாயித்திருக்கிறான், அழகான உணவுகள் இருக்கிறது, குடிபானங்கள் இருக்கிறது, அவன் நினைத்தால் யாருக்கும் தெரியாமல் உண்ணலாம், பருகலாம், அழகான மனைவிமார் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களோடு அழகாக இருக்கலாம், இருந்தும் தனக்குள் அவன் கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறான். நான் சொன்னதற்காக நோன்பு நோருங்கள் என்று சொன்னதற்காக அவன் கட்டுப்பாட்டோடு இருக்கிறான். இதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த அடியான் இப்படி செய்வதனாலே நான் அவனுக்கு கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? அதற்குரிய கூலி நான் தான், அந்த ரப்பு தான் நோன்புக்குரிய கூலி என்று அந்த ரப்பு சொல்கிறான் என்றால்
இதையெல்லாம் விட தாண்டி பெரும் பெரும் செல்வங்களை பொருளாதாரத்தை செலவழித்து அல்லாஹ் தஆலாவுக்காக செய்கின்ற இபாதத்துகளுக்கு கூட இந்த மாதிரி கூலி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஒருவர் ஹஜ்ஜுல் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்வார் என்று சொன்னால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைவார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரி தர்மங்கள் செய்கின்ற போது, தொழுகின்ற போது இப்படி நன்மைகள் இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் இந்த நோன்பு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அதை பொறுப்படுத்திக் கொள்கிறான் என்று சொன்னால், தனக்குள் அதை வைத்துக் கொள்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய வெகுமதியையும் நன்மையும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பாளிக்கு கொடுக்க போகிறான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, இது சாதாரண வார்த்தை கிடையாது. இது ரப்புடைய, எங்களை படைத்து எங்களை பரிபாலிக்கின்ற இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்த அந்த ரப்புடைய வசனம் என்பதை, ரப்புடைய சொல் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட வெகுமதிகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலான் முழுக்க நாங்கள் நோன்பு நோக்க வேண்டியிருக்கிறது, அவனுக்காக இபாதத் செய்ய வேண்டியிருக்கிறது, தொழுகையில் அசட்டை இல்லாமல் தொழ வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த ரமலானுடைய காலங்களில் கூட இந்த ஜும்மா என்று இருக்கின்ற போது அந்த ரமலானுடைய காலங்களில் நாங்கள் நேரங்காலத்தோடு ஜும்மாவுக்கு வர வேண்டும். எங்களுக்கெல்லாம் தெரியும், நேரங்காலத்தோடு இமாம் மிம்பரில் ஏறி குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எவர்கள் வருவார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் தர்மம் செய்கின்ற நன்மை கிடைக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதிலே நாங்கள் அசட்டையாக இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை என்று தெரியும், ரமலானுடைய மாதம் என்று தெரியும். அப்படி இருந்தால் நாங்கள் நேரங்காலத்தோடு வர வேண்டும். ஏனைய மாதங்களில் நாங்கள் செய்ததை விட இதிலே முன்னேறி செய்ய வேண்டும். அப்படி என்று இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமை திட்டமிட வேண்டும். வாக்கு சொல்லுவதற்கு முன்னால், இமாம் மிம்பரில் ஏறி குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்கள் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் சரியான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் 10 இருந்து 700 வரைக்கும் அல்லாஹ் தஆலா நன்மை இரட்டிப்பாக்கிக் கொண்டு, டபுளாக்கிக் கொண்டு இபாதுர் ரஹ்மான்களுக்கு கொடுத்தே கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற போது, சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை நேரங்காலத்தோடு வந்து விடுவோம் என்று சொன்னால், ஒரு ஒட்டகம் தர்மம் செய்கிற, ஏனைய காலங்களில் ஒட்டகத்தை தர்மம் செய்கிற நன்மை என்று சொன்னால், இந்த காலத்தில் நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னால் சில வேளைகளில் அல்லாஹ் தஆலா 7 ஒட்டகத்தை தர்மம் செய்கிற நன்மையை தந்து விடலாம். அப்படிப்பட்ட நன்மைகளை எங்களால் இழக்க முடியுமா? ஒரு மூமின் இழக்க முடியுமா? ஒரு இபாதுர் ரஹ்மான் இழக்க முடியுமா? நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நன்மை இழந்து விடக் கூடாது. ஏனென்றால் எப்போது எங்களுக்கு மரணம் வரும் என்று தெரியாது. போன ரமலானிலே எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், ஜும்மாக்களில் கலந்து கொண்டவர்கள், எங்களுடைய கியாமுல் லைலோடு எங்களோடு தோளோடு தோள் நின்று காலோடு கால் சேர்ந்து தொழுதவர்கள் இன்று மன்னர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. அந்த அஜல் வந்து விட்டது என்று சொன்னால், ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த அஜல் எழுதிய டேட் வந்து விட்டது என்று சொன்னால் எந்த பரிந்துரையும் வெட்கப்படாது. அல்லாஹ் தஆலா உயிரை அப்படியே கைப்பற்றி விடுவான். நாங்கள் மரணித்து விடுவோம். அதற்கு பின்னால் ரமலான் எதிர்பார்க்க முடியாது, தர்மம் செய்ய முடியாது, தொழ முடியாது, உறவினர்களை பார்க்க முடியாது, யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. எனவே இப்படிப்பட்ட காலம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. மரணம் என்கின்ற உண்மை இருக்கிறது, அது எல்லோருக்கும் உரியது. அதிலே சாட்டு போக்கு சொல்ல முடியாது, தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லின்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் அந்த மரணத்திலிருந்து ஓடி விடலாம், தப்பி விடலாம், நான் பாய்ந்து விடலாம் நினைக்கிறீர்களா? தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு லாதீக்கும், நீங்கள் எங்கதான் ஓடினாலும், எங்கதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் அது உங்களை வந்து பிடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சவாலிடுகின்ற ஒன்றுதான் அந்த மரணம். அப்ப எங்களுக்கு ஒரு நாளைக்கு மரணம் வரும். அதற்கு முன்னால் நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தை சங்கைப்படுத்துகின்ற, இபாதத் செய்கின்ற, அல் குர்ஆன் ஓதுகின்ற, தொழுகையில் ஆர்வம் செலுத்துகின்ற அடியார்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்றால், அல் குர்ஆனில் ஒரு அழகான வசனத்தை சொல்கிறான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா?
அல்லது உன்சில பில் குர்ஆன், இதிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். குர்ஆன் எப்படி சாதாரண புத்தகம் கிடையாது. இந்த உலக மக்களுக்கு, சர்வதேச மக்களுக்கு நேர் வழிகாட்டி. இது வழிகாட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும், திருமணமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இன்னொரு என்ன சமூகத்தில் என்ன என்ன பிரச்சனை இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக ஒரு வாழும் அற்புதமாக இருக்கிற அல் குர்ஆனை இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறார். இறக்கி வைத்து அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அது சத்தியம் எது, அசத்தியம் எது என்று மனிதனுக்கு கூறு போட்டு காட்டும், பிரித்து காட்டும். அப்படிப்பட்ட ஒரு வேதம் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த வேதம் எப்படியோ, அந்த வேதம் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியதோ, அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்துக்குரியதோ, அப்ப அந்த இன்னொரு மாதத்திலே அதை இறக்கி வைத்தான் என்றால் அந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கிறது சொன்னால், அப்ப அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற, அதனை படிக்கின்ற, தமக்குள் அந்த வாழ்க்கையை கொண்டு வருகின்ற பண்பாடை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி குர்ஆனோடு தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, ஓதுகிறோமோ, ஆசையோடு இன்பத்தோடு தேடி தேடி நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் ஆர்வத்தோடு ஓதுகின்றோமோ, அதுபோல அந்த அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, எப்படி வாழ சொல்லுகிறது, எப்படி நடைமுறையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதனையும் நமக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், எவர் ஒருவர் சுபகிலே அதிகாலையிலே அவர் பள்ளிக்கு வந்து 2 வசனத்தை பாடமாக்குறார், 2 வசனத்தை படிக்கிறார் அல்லது மனனம் செய்கிறார். எப்படி படிக்கிறார் கேட்டால், இவர் வந்து அல் குர்ஆனை ஆசையோடு படிக்கிறார், நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கிறார் அல்லது மனனம் விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்படி செய்கிற ஒருவருக்கு அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த அகீக், அந்த புகுத்தான் என்கின்ற மதீனாவில் உள்ள அந்த ஒட்டக பண்ணைகள் இருக்கிறது, அந்த பண்ணையில் இருந்து இவர்களுக்கு ஒட்டகம் கிடைப்பதற்கு சமன். அல்லாஹ்வின் தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தி. அந்த காலத்தில் ஒட்டகம் தான் பெருமதியான ஒரு வாகனமாக இருந்தது. ஆனால் இப்ப நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், இந்த காலத்தில் எந்த அளவுக்கு பெருமதியான வாகனங்கள் இருக்கிறதோ அது மாதிரி பெருமதி 2 வசனத்தை பாடமாக்குவது, 2 வசனத்தை படிப்பது, அந்த அளவுக்கு பெருமதி. 2 நிபந்தனைகளை சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமதி, கண்ணியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குடும்ப உறவை துண்டிக்க கூடாது, குடும்பத்தை சேர்ந்து நடக்க வேண்டும், பாவச் செயலில் ஈடுபடக்கூடாது. இந்த 2 நிபந்தனைக்கும் சரியாக உட்பட்டு அல் குர்ஆன் 2 வசனத்தை 3 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள், நீங்கள் மனதை முடிவீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கின்ற இப்போ எந்த அளவுக்கு பெருமதியான வாகனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெருமதி உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, அந்த அளவுக்கு பெருமதிதான் அல் குர்ஆனை ஓதுவது, அல் குர்ஆனை படிப்பது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த ரமலான் மாதம் வந்து அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அல் குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், அதை ஓத வேண்டும், அதை பாராயணம் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்பாட்டை, இப்படிப்பட்ட பழக்கத்தை இந்த ரமலான் எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, நாங்கள் இந்த 9 நாளாக எங்களுடைய அல் குர்ஆன் ஓதுகின்ற இந்த நிலைமை எப்படி இருக்கிறது? சில வேளைகளில் மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி என்று கேட்டால், மனிதன் நினைப்பான் ரமலான் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவர்களும் நினைக்கின்ற, ஒவ்வொருவர்களும் திட்டமிடுகின்ற ஒரு விடயம்தான், ரமலான் வருவதற்கு முன்னால் நான் நிறைய அல் குர்ஆன் ஓத வேண்டும், நிறைய அல் குர்ஆனை 2-3 முறை ஓதி முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையை வைத்திருப்பான். ஆனால் ரமலானின் முதல் நாள் ஏதோ 2-3 தாள் கூடுதலாக ஒரு ஜுஸை ஓதிருப்பார், அடுத்த நாள் அரை ஜுஸ், அடுத்த நாள் கால் ஜுஸ், அடுத்த நாள் 2 தாள் 3 தாள் என்று இப்படி குறைவடைகின்ற போதெல்லாம் மனிதன் நினைப்பான், நாளைக்கு 7வது நோன்பு, 8வது நோன்பு, 10 வைத்தது, அப்ப முதல் பகுதி வைத்தது, இதற்கு புறவாவது நான்
அழகாக ஓத வேண்டும், ஒவ்வொரு ஜுஸ் இல்ல 2 ஜுஸாக ஓத வேண்டும் என்று மனிதன் நினைப்பான். ஆனால் காலம் கடக்க கடக்க அந்த ரமலான் எங்களை கடைந்து விட்டு ரமலான் மாதம் வைத்து சவால் மாதம் பெருநாளும் வந்துவிடும். 1 ஜுஸு கூட 2 ஜுஸு கூட 3 ஜுஸு கூட முடிக்காத எத்தனையோ மக்கள் இருப்பதை பார்க்கிறோம், எத்தனைய நம்முடைய அடியார்கள் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நீங்கள் அசட்டை காட்டாதீர்கள், பொடுபோக்கு காட்டாதீர்கள். இந்த குர்ஆன் என்பதை ஓதுகின்ற போது பல்வேறு நன்மைகளை எங்களுக்குள் கொண்டு தரும், எங்களுக்குள் ஏற்படுத்தும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொண்டு இந்த ரமலானுடைய காலத்திலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை இபாதத்துக்களை எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நோன்பு நோற்பதிலே ஆர்வம் காட்டுகிறோமோ, தொழுவதிலே ஆர்வம் காட்டுகிறோமோ, கியாமுலை தொழுவதிலே ஆசையாக இருக்கிறோமோ, அதுபோல இந்த அல் குர்ஆன் ஓதுகின்ற, அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துகின்ற இந்த பழக்கத்தையும் இந்த பண்பாட்டை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த ரமலானில் அடைந்து இந்த ரமலானின் முழுமையான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபாலிப்பானாக. வாக்கூலி கோலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் இந்த ரமலான் எப்படி எங்களுக்குள் பல்வேறு மாற்றத்தை தந்ததோ, நோன்பு பிடிக்க வைத்ததோ, அல் குர்ஆன் ஓத வைத்ததோ, கியாமுல்லை தொழ வைத்ததோ, தான தர்மங்கள் செய்வதற்கு ஆசை ஏற்படுத்தியதோ, உறவினர்களோடு குடும்பத்தோடு சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஆசையை உருவாக்கியதோ, அதுபோல ஒவ்வொரு அடியானும் இந்த ரமலானில் பொது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நலவு நாடுகின்றவர்களாக, பொது விடயங்களில் கவனம் செலுத்துகின்றவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, இஸ்லாம் என்பது, மார்க்கம் என்பது பொது நலம் நாடுவதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எப்படி நம்முடைய குடும்ப விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறோமோ, எப்படி தன்னுடைய சொந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறோமோ, அதே மாதிரி பொது விடயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்கு நாங்கள் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் ரீதியான ஒத்துழைப்பாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு ஒத்துழைப்புகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமூக பிரச்சனை என்று வருகின்ற போது, சமூகத்துக்கு தேவை என்று வருகின்ற போது, பள்ளிவாசலுக்கு பொருளாதாரம் தேவை என்று வருகின்ற போது, அல்லது ஊரில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவருக்கான நிவாரணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த விடயங்களில் ஆர்வம் காட்டுகின்ற, அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுகின்ற ஒரு அடியானாகத்தான் ஒவ்வொரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பதே, இஸ்லாம் என்பதே பொது நலம் நாடுவதுதான். சுயநலவாதி ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியாது, சுயநலவாதி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது, சுயநலவாதி ஒரு மூமினாக இருக்க முடியாது. பொது நல நாடுகின்ற, எனக்கு இருப்பது போன்று அடுத்தவர்களுக்கும் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் படிப்பது போன்று அடுத்தவருடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்புள்ள, பொது நலன் உள்ள முஸ்லிம்களாக, மூமின்களாக நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எப்படி இந்த ரமலானில் எப்படி நிறைய நன்மைகளை அடைந்து கொள்கிறோமோ, அதுபோல இந்த பொது நலன் உள்ள, பொறுப்புள்ள விடயங்களை சரியாக செய்கின்ற விடயத்தில் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால் உண்மையிலேயே நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம், நிறைய நற்பாக்கியங்களை இந்த ரமலானில் அடைந்து கொள்ளலாம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடசாலை என்று வரலாம், பள்ளிகள் என்று வரலாம், அல்லது இஃப்தார்கள் என்று வரலாம். அடுத்தது இந்த ரமலானில் நோன்பு பிடிப்பதற்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் என்று வரலாம். இப்படி எங்களுக்கு தகவல் கிடைக்கின்ற போது, எங்களுக்கு செய்தி வருகின்ற போது ஓடோடி அவர்களுக்கு போய் உதவி செய்கின்ற, உதவிக்கரம் நீட்டுகின்ற, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற அந்த பக்குவங்களையும் பழக்கத்தையும் இந்த ரமலான் எங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலம் அல்ல, ரமலானுக்கு வெளியே உள்ள காலங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் தர்மம் செய்திருக்கிறார்கள். பொதுநலவாதியாக தன்னுடைய பிரச்சனை போன்று அடுத்தவருடைய பிரச்சனையும் அல்லாஹ்வின் தூதர் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக அல்லாஹ்வின் தூதருடைய உதவி, தர்மம் எப்படி இருந்தது கேட்டால்,
வீசுகின்ற அடிக்கின்ற காற்றை விட அல்லாஹ்வின் தூதர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பொதுநலவாதியாக அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கிறார்கள், தர்மம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அடிக்கின்ற காத்துக்கு, வீசுகின்ற காத்துக்கு ஒப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு வேகமாக அல்லாஹ்வின் தூதருடைய உதவி இருந்திருக்கிறது, தர்மம் இருந்திருக்கிறது, பொதுநலவாதியாக அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். சாதாரண காலத்திலும் அல்லாஹ்வின் தூதர் தர்மத்தில் பின்போக்கு கிடையாது. யாரெல்லாம் வந்து கேட்கிறார்களோ இல்லை என்று சொல்வதில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகின்ற வார்த்தை கிடையாது. கேட்டு வருகின்ற போதெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். ஒரு தடவை அந்த ஜாபிர் ரலியல்லாஹு என்கின்ற ஒரு நபித்தோழர் வருகிறார். நபித்தோழர் யுத்தத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் வந்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய குடும்ப விஷயத்தை விசாரிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை அவர் உஹது யுத்தத்தில் மரணித்த ஒரு சஹாபி. ஆனால் அவர் மரணிக்கின்ற போது 4 பெண் பிள்ளைகளை விட்டு சென்றார், நான் மாத்திருந்தான் ஆண் பிள்ளை என்று அவருடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லுகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாருங்கள் என்று அழைத்து அவருக்கு நிறைய தர்ம பொருட்களை அள்ளி கொடுத்தார்கள், அவருக்கு நிறைய உதவி செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கும். அப்படி தேடி தேடி கஷ்டப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் உதவி செய்த ஒரு மாமனிதர் தான் அல்லாஹ்வின் தூதர். அது மாத்திரமல்ல, நாங்கள் சொல்லுகிறோமே கடனாளிகள் அவர்கள் மறைத்ததன் பின்னால் அந்த கடனை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி திருப்பி கொடுத்தால்தான் அவருக்கு ஈடற்றம் இருக்கிறது. அதை கூட அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்கள் கடனோடு மரணிக்கின்ற போது பொறுப்படுத்தியிருக்கிறார்கள், தன்னுடைய கையால் கொடுத்திருக்கிறார்கள், பைத்துல் மாலில் இருந்து அந்த கடனை அடைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வள்ளலாக அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த ரமலானுடைய காலம் என்பதால் பள்ளிகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய பொருளாதார தேவை, கஞ்சி என்றும் தர்மங்கள் என்றும் வேறென்ன செலவுகள் என்றும் பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இருக்கும். ஆனால் இந்த அழைப்பு விடுக்கின்ற போது, பள்ளிகளில் இருந்து அழைப்பு விடுக்கின்ற போதெல்லாம் அதை உதவி செய்கின்ற தனவந்தர்களாக இருக்க வேண்டும், அள்ளி கொடுக்கின்ற தனவந்தர்களாக இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்பான நன்மைகள் அடையலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு முன்மாதிரியான ஒரு நபித்தோழருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சிறப்பான ஒரு நபித்தோழர், அமீருல் மூமின்களின் 3வது கலீஃபா. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். கஷ்டமான காலம், பொருளாதாரம் இல்லை, வெகு தூரத்துக்கு சென்று யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். அல்லாஹ்வின் தூதர் இந்த செய்தியை சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள், இப்படி தேவைகள் இருக்கிறது, பொருளாதார தேவை நிறையவே இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய ஹெல்ப்பை தாருங்கள், உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன போது ஒவ்வொரு சஹாபாக்களும் முன் வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அப்போதுதான் மக்காவில் இருந்து அவர் அந்த வியாபாரத்துக்கு போய்த்து பொருட்களோடு வந்திருக்கிறது. அவருடைய ஒட்டகங்கள் பொருட்களை எல்லாம் ஏற்றிய நிலையில் அந்த மதீனாவில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அழைப்படுகின்ற போது முதலாவதாக சொல்லுகிறார், இந்த சரக்கு சாமான்கள் எல்லாம் நிரப்பிய ஒட்டகம் 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு நான் தருகிறேன் அல்லாஹ்வின் பாதையில் என்று முதலாவதாக சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அதனை வரவேற்று விட்டு திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், நிறைய தேவைப்பாடு இருக்கிறது, தூர பிரதேசத்துக்கு போக வேண்டியிருக்கிறது, வாகனங்கள் தேவை, கால்நடைகள் தேவை, நடந்து செல்ல முடியாது என்கின்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் உணர்த்துகின்ற போதெல்லாம் திரும்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி, நான் இன்னும் 200 தருகிறேன், முதலாவது 100 இன்னும் 200 தருகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த உஸ்மான் இப்படி தர்மம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, திரும்பவும் அல்லாஹ்வின் தூதர் கேட்கின்ற போது 1000 தீனாரை கொண்டு வந்து திரும்பவும் கொடுக்கிறார். இப்படி இந்த அழகான இந்த தர்மத்தை இந்த அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கின்ற இந்த தன்மையை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் துஆ
செய்தார்கள். மிம்பரில் மேல் ஏறி நின்று 2 கையை உயர்த்தி அந்த உஸ்மானை யா அல்லாஹ் நீ பொருந்திக்கொள் என்று 3 தடவை அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தித்து சொன்னார்கள். இதற்கு பின்னால் உஸ்மான் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன பாவத்தை தான் செய்தாலும் அல்லாஹ் தஆலா கரைத்து விடுவான், அழித்து விடுவான். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்கும் இந்த முஃமின்களுக்கும் இந்த அளவுக்கு துணை நிற்கிறார், உதவி செய்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் புகழுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய வல்லனாக அந்த உஸ்மான் அல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சஹாபாக்களில் யாரும் சளைத்தவர் கிடையாது. எங்களுக்கெல்லாம் தெரியும் அபூபக்கர் இல்லாத அவர்கள் சளைத்தது கிடையாது. தர்மத்தில் அபூபக்கர் இல்லாத முந்தியது யாரும் கிடையாது. ஒரு நாள் போட்டிக்கு வருகிறார், உமர் இல்லாத போட்டிக்கு வருகிறார்கள். எப்ப தர்மம் என்று வருகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் அபூபக்கர் என்னை முந்தி விடுகிறார், அவரை முந்தை இயலாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமைக்கு வருகின்ற போது அவர் சொல்லுகிறார், இன்றைய தினத்திலே நான் அபூபக்கரை முந்தியாக வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தில் வந்து அல்லாஹ்வுக்காக செலவழிக்கின்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கொண்டு கொடுக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், நீங்கள் எதையெல்லாம் வீட்டிலே வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? என்னுடைய பிள்ளைகளுக்காக பாரியை வைத்து பாரியை கொண்டு வந்திருக்கிறேன். உமர் எல்லாம் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தர்மம் வந்து சேர்ந்து விட்டது. அபூபக்கர் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு தர்மம் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? வீட்டில் எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? வீட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் தான் இருக்கிறார்கள், என்னிடத்தில் வேறொன்றும் கிடையாது, அத்தனையும் கொண்டு வந்து விட்டேன் என்று அன்றும் உமர் ரலியல்லாஹு அவர்களால் முந்திக் கொள்ளாமல் அன்றும் கூட உமர் எல்லாம் தோற்று போனார்கள். அந்த அளவுக்கு தர்மத்திலே, கொடுப்பதிலே, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலே பொதுநலவாதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பதால் பள்ளிகளுக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்கும். கஞ்சிகள், இஃப்தார்கள் என்கின்ற தேவைப்பாடுகள் இருக்கும். பள்ளியில் உள்ள முஅத்தின்கள், பள்ளியில் உள்ள ஆலிம்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டியிருக்கும், அவர்களுடைய கொடுப்பனவுகளை கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே இதற்கெல்லாம் நீங்கள் வாரி வாரி வழங்க வேண்டும், தர்மத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் இதுல நிறைய நன்மைகள் அடையலாம். ஏனைய காலங்களில் போன்ற நன்மைகள் கிடையாது. 10 இருந்து 700 வரைக்கும் அது இரட்டிப்பாக போய்த்து பாரிய நன்மைகளை அள்ளித் தருகின்ற மாதமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த பள்ளிகளிலே கடமையாற்றுகின்ற அந்த ஆலிம்களையும் முஅல்லிம்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆலிம்கள் என்பது பெரும் நிறைய பொருளாதாரம் உடையவர்கள் அல்ல, பெரும் பணக்காரர்கள் அல்ல. ஏதோ நீங்கள் கொடுக்கின்ற ஊதியத்துக்காக மார்க்க கடமைகளை சொல்லி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களை நீங்கள் ரமலான் காலத்தினாவது நீங்கள் கவனிக்க வேண்டும். அவருடைய குடும்பம், அவருடைய கோத்திரம், அவருடைய பிள்ளை குட்டிகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். இதனால் நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் அவர்களுக்கு உசாத்துணையாக இருக்கும். எனவே ஒவ்வொரு பள்ளிகளும் அந்த ஆலிம்கள் விஷயத்தில், மௌலிமார் விஷயத்தில், பள்ளியில் இருக்கின்ற முஅத்தின்கள் விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பெருநாள் என்று வருகின்ற போது நமது பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஆடைகள் எடுக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு 3-4 ஆடைகள் எடுக்கிறோம். ஆனால் இந்த முஅத்தின்களையோ இமாம்களையோ நாங்கள் கவனிப்பது கிடையாது. அவர்களுக்கு பணம் தாருங்கள் கேட்டால் ஆக கூடுதலாக 500 ரூபாயை கொடுக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து எப்ப காசு சேர்த்தெடுப்பதை? ஒரு பள்ளியிலே ஒரு முஅத்தின்களுக்கு லட்சக்கணக்கிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். 3-4 லட்சங்கள், பல லட்சக்கணக்கிலே நாங்கள் கொடுத்தால்தான் அவர்களுடைய குடும்பம், கோத்திரம், வீடு கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, பிள்ளைகளை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படியெல்லாம் அவர்களுக்குரிய சம்பளம் இதுவாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, நம்மளுடைய வேலைகளை சரியாக செய்கிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த ஆலிம்கள் பள்ளியில் இருந்தால் உழைப்பதற்கு இயலாது, நேரம் இல்லை. அந்த கொஞ்ச நேரத்துக்குள் 2-3 மணித்தியாலத்துக்குள் உழைக்க முடியாது. அதனால் இவர்கள் பள்ளிக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை சரியாக சொல்ல வேண்டும், மாமும்கள் மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆயுளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பள்ளிகளுடைய இமாம்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும், வாரி வாரி வழங்க வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும். இந்த ரமலானிலே நிறைய கூலிகளை அடைந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இப்படி இந்த ரமலானிலே நோன்பு அல் குர்ஆன் ஓதி தான தர்மங்கள் செய்து இன்னொரு பொதுநலவாதியாக அடுத்தவர்களுடைய துன்பங்களில் கலந்து கொண்டு நல்ல நன்மைகள் அடைந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் பொருட்பாளிப்பானாக. வாக்குலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு
இன்னஹு கஃபூருர் ரஹீம்.